வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சோறு. இது தக்காளி பிரியாணின்னு சொல்லலாம், தக்காளி சோறுன்னு சொல்லலாம். இன்னைக்கு எடுத்துக்கிற அரிசி பாத்தீங்கன்னா பாசுமதி அரிசி. இதுல பாத்தீங்கன்னா இந்த டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. இதோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு 400 கிராம் வருங்க. அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு 400 கிராம் வரும். இப்போ இந்த அரிசியை ஒரு 2-3 நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி ஊற வச்சாச்சுங்க, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தக்காளி எடுத்துருக்கிறேன், நல்ல பழுத்த தக்காளியை வந்து ஒரு 400 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி கூட போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 400 கிராம் தக்காளி எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு 400 கிராம் தக்காளி சேர்த்துருக்கிறேங்க. இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்தாச்சுங்க. தக்காளி சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பட்டைத்துண்டு, ஒரு ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 200 கிராம் நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கிறேங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் சைடு வர வேண்டாங்க, ஒரு 75% வதங்கினா போதும். அடுத்தது தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் முதலே சேர்த்திருங்க, நல்லா கலர் கொடுக்கும். அடுத்தது அரை டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் 200 கிராம் சேர்த்துருக்கிறோம். தக்காளி வந்து 400 கிராம் சேர்த்துருக்கிறேங்க, மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ வர தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மசிஞ்சு வேகிறதே இல்லைங்க, ரொம்ப லேட் ஆகுது. அதனால் அரைச்சி ஊற்றிட்டோம்னா குயிக்காக வேலையாகும். அப்புறம் இந்த மாதிரி தக்காளி சாப்பாடுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்யும் போது கலர் நல்லா கொடுக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். சரிங்களா? இது வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா. பாருங்க, தக்காளி வதங்கி எண்ணெய் பிரியா இருந்துருச்சு. ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர் இதில் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5ங்கிற கணக்கில் 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. முதல்ல வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம அரிசியை வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, உலக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தியாச்சுங்க, நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றுன தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம்னா, அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக அப்படி தூவிட்டு 1 டீஸ்பூனுக்கு வந்து நெய் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வாசனை எனக்கு பக்கத்து வரைக்கும் வந்துச்சு. எப்படி வந்துருக்குன்னு பார்த்துடலாம். ஆஹா, அருமைங்க. கலரும் சூப்பராக இருக்குது. ரைஸும் பாருங்க நல்ல லென்த்தியாக வந்துருக்கு பாருங்க. சாப்பாடும் பாருங்க நல்லா ஓரளவுக்கு லைட்டா ஈரப்பதம் இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சாதம். இது ஊற்றி சாப்பிட்றதுக்காக தயிர் வச்சிருக்கேன். கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சீங்கன்னா இனியும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வச்சிருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு காம்போ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருக்குங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.